ஹாய் நண்பர்களே, நேற்று நைட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தீ அணைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இடம் எப்படி இந்த இடத்துக்குலாம் இப்போ காட்டுறது பாருங்கள். அது பாருங்கள், இங்கெல்லாம் பிடிச்சி வந்துருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருந்த இடம் தான் அங்கே போகிறோம். இப்போ எப்படி கிடக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நேரத்துக்குள்ள வரும்போது குகை மாதிரி இருந்துச்சு. நம்ம படலெல்லாம் மூடிவே கிடந்துச்சு. அதை அவ்வளோத்தையும் வெட்டி சரி பண்ணி ஒத்தியோடு கிடந்து வெட்டியிருக்கு. அந்த படலையே பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி சரி பண்ணி வச்சுருக்கும் போது தான் இங்கே உள்ள தேங்காய் பறக்க வர்றதுக்கு படலையை உடச்சிருக்கானுங்க. இப்போ மட்டையை வச்சு திரும்ப கட்டியிருக்கு. இப்போ இந்த பக்கம்லாம் தீ வந்துருந்துச்சின்னா அந்த தென்னையே எல்லாமே ஜோலி முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். நம்ம புல் வெட்ட புல் அடைஞ்சிருது. நம்ம அந்த வாய்க்காவை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் போயிட்டு வாய்க்காய் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் தண்ணி வந்ததுக்கப்புறம் திரும்ப இதாயிரும். இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி பணம் உள்ளவங்க பக்கம் தான் தண்ணி போகுது. நம்மளுக்கு இன்னும் ஒரு சொட்டு தண்ணி வரல பாருங்கள். இன்னொரு ஒரு அடி ஏற்றி விட்டான்னா நம்ம வாழைக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிரும். சும்மா போன மாதிரி போயிட்டு கிடக்கு, தெண்டத்துக்கு போன மாதிரி தண்ணி பாருங்கள். இந்த ஏரியா மட்டும் தப்பிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி குகையை தான் நேற்று நைட்டு நம்ம பிரித்து போயிருக்கோம். உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாருமே ஒரு ஆளும் கிடையாது. ஒத்தியோட அந்த குகையை பிரிச்சிருக்கு. என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கூட தெரியாது பாருங்கள். பிரித்து உள்ளே போய் நம்ம இப்படி பிரிக்க போய் தான் இதுக்கு இந்த பக்கம் காப்பாற்றப்பட்டுருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பச்சை தெரிகிற இடம்லாம் கருப்பாக தெரியும். எவ்வளோ காடு ஒத்தியிலே பிச்சு கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்த பிக்க போய் தான் தீயணைப்பு இங்கே கிடந்து நாங்கள் அணைக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வராங்க. ரோட்டில் நின்று இவ்வளோ காடு எரிஞ்சிருக்கு பாருங்கள். ரோட்டில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் இங்கே தண்ணி ஊற்றி வாளியில் இறச்சி நாங்கள் அணைச்சிட்டு கிடந்ததை பார்த்து அதுக்கப்புறம் வராங்க பாருங்க. இவ்வளோ காடு வெட்டி கொடுக்க போய் இந்த இடத்துல வச்சு தீ அணைச்சாச்சு பாருங்க. இதுக்கு இங்கே வரவிடாமல் நம்ம குறுக்க வெட்டது அங்கே ஒரு இடத்துல வெட்டி பார்த்தோம். அதில் வச்சு அந்த போஞ்சிட்டு கிடக்கிற இடத்துல அந்த நேருக்கு வெட்டி பார்த்தோம். அதில் அணைக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னும் வச்சு தான் அணைக்க முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்க. சாம்பல் தெரியுது. அவனும் பூரா அங்கே மேக்கெல்லாம் அங்கே வரைக்கும் பிடிச்சிருக்கு. மேக்கை அங்கே எப்படி அணைச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அணைஞ்சிட்டு காற்று கிளக்காமல் இருந்ததுனால இங்கே அணைஞ்சிட்டு இங்காமல் வந்துட்டு தீ பாருங்க. நேற்று ஏதோ புண்ணியத்துக்கு காற்று கிடையாது. காற்று இருந்துருந்துச்சுன்னா இன்னும் அந்த பக்கம் பணம் கும்பல் அங்கே போயிருக்கும். அங்கெல்லாம் பூரா செருவாக தான் கிடக்கும், பிடிச்சி எரிஞ்சிருக்கும். பாருங்க. ஏதோ நேற்று புண்ணியத்துக்கு இந்த வயலுக்குள்ளே தீ பிடிக்கலை. வயலுக்குள்ளே பிடிச்சிருந்துச்சின்னா அந்த பக்கம் அணைக்கவே முடியாது. அங்காமல் பிடிச்சிட்டு போயிருக்கும்.